ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முஸ்தபா பேசுகிறேன். இப்போ வந்து அந்த தேர்வு வந்து +2 தேர்வு இப்போ தான் ரிசல்ட் வந்துச்சு. இதில் வந்து நிறைய மாணவர்கள் வந்து நல்ல தேர்ச்சி பெற்றிருக்காங்க. நல்லா தேர்ச்சி பெற்றிருக்காங்க, நல்ல மதிப்பெண் பெற்றிருக்காங்க. சில மாணவர்கள் வந்து மதிப்பெண் குறைவு பெற்று தேர்ச்சி இல்லாமல் ஃபெயில் ஆகிட்டாங்க. இப்போ வந்து ஃபெயில் ஆனதுனால நிறைய பேர் வந்து ஒரு 2-3 பேர் தற்கொலை செய்து கொண்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம செய்தி டெய்லியும் நம்ம படிக்கிறோம். இது வந்து எதனால் நீங்கள் தற்கொலை செய்து கொள்றீங்க? ஏன் வந்து நம்ம தேர்ச்சின்றது வந்து ஒவ்வொரு கிளாஸ்லையுமே நடத்தக்கூடிய கிளாஸ் தேர்ச்சின்றது நம்ம ஒவ்வொரு ஆண்டும் இறுதியாக முடிக்கும்போது நம்ம தேர்ச்சின்றது நம்ம அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறது தான் தேர்ச்சி. ஒரு வாட்டி தேர்ச்சி நம்ம ஃபெயில் ஆகிட்டோம், பாஸ் ஆகி ஃபெயில் ஆகிட்டோம்னா ஏன் கவலைப்படுறீங்க? கவலைப்படலாம் என்ன இருக்குது? கவலைப்பட்டு உங்கள் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்ன இருக்குது? தயவு செய்து உயிரை மாய்த்து கொள்ளாதீர்கள். ஏன்னா உங்களை கஷ்டப்பட்டு எத்தனை வருஷங்கள் வந்து எல்லாம் வேணுங்கள்லாம் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்து வளர்த்து படிக்க வச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றாங்க. ஒரு சின்ன தேர்வுக்காண்டி நீங்கள் உங்களோட உயிரை மாய்த்து கொள்றீங்க. கண்டிப்பாக உயிரை மாய்த்து கொள்ளாதீங்க. ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம வந்து தோல்வி அடைஞ்சிட்டாலும் அடுத்த பார்க்கணுன்னு கூட தாய் தந்தையை வந்து கோச்சு சண்டை போட்டாலும் கோச்சுட்டு நம்ம கோமா பேசணும். நீங்கள் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை. நம்ம அப்பா அம்மா தான் நம்மள்ட்ட வந்து திட்டா நம்மளை. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. அவங்க திரும்ப ஒரு வாட்டி தேர்ச்சி பெறலாம். அதெல்லாம் தப்பு கிடையாது. தயவு செய்து வந்து தற்கொலை செய்து கொள்ளாதீர்கள். தற்கொலை வந்து ஒரு தீர்வே கிடையாது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து உங்களை வந்து ஆளாக்கி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க அவங்கள. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக படிங்க. வாடி ஃபெயில் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அதோட பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களை நம்பி உங்கள் குடும்பம் இருக்குது, சொந்தங்கள் இருக்குது, உங்கள் நண்பர்கள் இருக்கா கூட இதெல்லாம் கவலைப்பட்டு இதை ஒரு நிமிஷம் சிந்திக்க மாட்டேங்கிறா. உங்களோட பயணிச்சவருக்காக, உங்களோட கூடவே இருந்தவருக்காக, உங்களோட ஸ்கூலுக்கு போகிற கூடவே இருக்காங்க. இதெல்லாம் நினச்சி மகிழ்ச்சி அடைங்க. கவலை ஏன் போடுறீங்க? அடுத்தவரை தேர்ச்சி பெறலாம். ஒரு வருஷம் போயிட்டு போகுது. இல்லைன்னா திரும்ப தேர்ச்சி வைப்பாங்க. அதில் தேர்ச்சி பெற்று பாஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அவங்க திட்டினா அதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க. நம்மளோட தேர்ச்சி அப்படி தான். ஒரு மனிதனுக்கு வந்து வெற்றியே வாழ்க்கை கிடையாது. வெற்றி தோல்வி இருந்தால் தான் பெரிய நிலைக்கு போக முடியும். ஒவ்வொரு கிளாஸும் வெற்றி பெற்று இருந்தால் நம்ம வந்து சாதாரணமாக தான் இருப்போம். அதனால் கண்டிப்பாக ஒரு தோல்வி அடைஞ்சாலும் திரும்ப வெற்றி கிடைக்கும். கவலைப்படாமல் மாணவர்கள் தம்பிகளாக கேட்குறேன், ரொம்ப கவனமாக இருங்க.